அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது பதிவு. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வந்து மாதா, அதாவது அம்மா பத்தி பேச போறோம். ஒரு அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னலாம் அப்படின்றத பத்தி இதுல உங்க கூட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். அம்மான்றது ரொம்ப பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு அற்புதமான வார்த்தைன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து நமக்கு எப்ப தெரியும்னு சொன்னா, நாம அம்மாவா மாறும்போது தான் அதனோட உண்மையான அர்த்தத்த புரிஞ்சுப்போம். அப்பதான் அம்மாவோட கோவம், அம்மாவோட சண்டை எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவாங்க. அதுல முதலிடத்துல இருக்கிறது நம்மளோட அம்மா மட்டும்தான். அந்த அம்மா பத்தி தான் பேச போறேன். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பாக்குறோம். நிறைய வந்து அம்மாக்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஸ்கூல்ல கொண்டு வந்து விடும்போதே வந்து என் குழந்தை அதுல ஃபர்ஸ்ட் வரணும், இதுல வரணும் அப்படின்லாம் தான் யோசிக்கிற அம்மாக்கள் வந்து நிறைய. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், ஃபர்ஸ்ட் டீச்சர் நீங்க தான். நீங்க தான் அவங்க கைய பிடிச்சு எழுத கத்துக் குடுக்குறீங்க. அவங்களுக்கு பேச கத்துக் குடுக்குறீங்க. அவங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றத சொல்லிக் குடுக்குறீங்க. அப்படிப்பட்ட முதல் ஆசிரியரா நீங்க அவங்களுக்கு அறிமுகம் ஆகும்போது, உங்களோட பெஸ்ட்ட அவங்களுக்கு சொல்லிக் குடுக்காம, அவங்களுக்கு எதெல்லாம் தேவைன்றத புரிஞ்சு நீங்க அவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்கணும். அவங்க எழுதணும்னு நினைக்கிறத எழுத விடுங்க. அவங்க கிறுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அத கிறுக்கட்டும். அவங்க டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அத பண்ணட்டும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களோட சப்போர்ட் கிடைச்சதுன்னு சொன்னா, அந்த குழந்தைய மாரி ஒரு அற்புதமான குழந்தை வந்து கிடைக்காது, இருக்காது. நெறைய அம்மாக்களுக்கு வந்து நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்க கொஞ்சம் நின்னு அமைதியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும். உங்களோட அம்மாக்கள நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். உங்களோட காலகட்டங்கள் வேற விதமா இருக்கும். அவங்க வளர்ந்த விதங்கள் வேற விதமா இருக்கும். அவங்க உங்கள வளர்த்த விதங்கள் வேற மாரி இருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒத்து வராது. அவங்க ரொம்ப